மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னடா நடக்குதுங்க? நாக சைதன்யாவுக்கு காதலர் தின வாழ்த்து சொன்ன சாய் பல்லவி. காதலர் தினத்தை முன்னிட்டு நடிகை சாய் பல்லவி வெளியிட்ட வீடியோவில் நாக சைதன்யா அவருடன் ரொமான்ஸ் செய்யும் காட்சிகள் தற்பொழுது இணையத்தில் ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. நடிகை சமந்தா மற்றும் நாக சைதன்யா காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிவதாக அறிவித்து ரசிகர்களை மட்டுமின்றி சினிமா உலகத்தினரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தினர். இந்த நிலையில் இந்த காதலர் தினத்தை முன்னிட்டு சாய் பல்லவி தனது சோசியல் மீடியா பக்கத்தில் இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பது பல கேள்விகளை எழுப்பி வருகின்றது. கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியான விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் சிம்பு மற்றும் த்ரிஷா நடித்திருந்தனர். அந்த படத்திலேயே சமந்தா மற்றும் நாக சைதன்யா கேமியோ ரோலில் நடித்திருப்பார்கள். அதே போல தெலுங்கில் வெளியான அந்த படத்தில் சமந்தா மற்றும் நாக சைதன்யா இருவரும் தான் ஹீரோ ஹீரோயின் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல் படத்தில் ஏற்பட்ட நட்பு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மலர்ந்து 2017ஆம் ஆண்டு இருவரும் பிரம்மாண்டமான முறையில் திருமணம் செய்து கொண்டனர். தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நாக சைதன்யா என்பதால் திருமணம் எப்படி நடந்திருக்கும் என்பதை சொல்லவே தேவையில்லை. அப்படி காதலித்து திருமணம் செய்து கொண்ட இருவரும் கடந்த 2021ஆம் ஆண்டு மனக்கசப்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் பிரிய போவதாக அறிவித்தனர். நாக சைதன்யா பொன்னியின் செல்வன் படத்தில் வானதியாக நடித்த நடிகை சோபிதா துலியை காதலித்து வருவதாகவும் அவருடன் டேட்டிங் சென்றதாகவும் புகைப்படங்களை வெளியிட்டு பல கிசுகிசுக்கள் கிளம்பின. அதே போல நடிகை சமந்தா வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ளத்தான் நாக சைதன்யாவை பிரிந்தார் என்றும் கூறப்பட்டது. 3 ஆண்டுகள் ஆகியும் இருவரும் 2ஆம் திருமணமே செய்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் காதலர் தினத்தை முன்னிட்டு நடிகை சாய் பல்லவி நடிகர் நாக சைதன்யாவுடன் வெளியிட்ட வீடியோ ஒன்று இணையத்தில் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இருவரும் இணைந்து ஏற்கனவே சமந்தாவை நாக சைதன்யா பிரிந்த அதே 2021இல் வெளியான லவ் ஸ்டோரி படத்தில் நடித்திருந்தனர். இந்த நிலையில் தண்டேல் எனும் படத்தில் நடித்து வரும் நிலையில் அந்த படத்திற்கான ப்ரமோஷனாக இப்படியொரு வீடியோவை வெளியிட்டுள்ளனர். சாய் பல்லவி தங்கை பூஜா கண்ணன் சமீபத்தில் நிச்சயம் செய்து கொண்டார். ஆனால் அக்கா சாய் பல்லவி இன்னமும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் காதலர் தினத்தை முன்னிட்டு படத்தின் ப்ரமோஷன் போல நாக சைதன்யாவுடனான தனது காதலை வெளிப்படுத்தி இருக்கிறாரா சாய் பல்லவி என்றும் ரசிகர்கள் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். சிவகார்த்திகேயனுடன் நடித்துள்ள SK21 படத்தின் ப்ரமோஷன் எதையும் வெளியிடாமல் நாக சைதன்யா படத்திற்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு ப்ரமோஷன் என்றும் கேட்டு வருகின்றனர். மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.